வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த வாரம் 23/12/2024 முதல் 29/12/2024 வரை உள்ள வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்குரிய பலன்களும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் பார்க்கப்படும். ஜோதிட நேரத்திற்கு அற்புதமான ஆதரவை கொடுத்து கொண்டு வரக்கூடிய வேந்தர் டிவி நேயர்களுக்கு அற்புதம் நன்றிகள். இத்தனை ஆண்டு காலமாக எங்களுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த எஸ்ஆர்எம் நிர்வாகத்தின் நிர்வாக இயக்குனர் இளையவேந்தர் திரு எஸ்ஆர்எம் ரவியண்ணன் அவர்களுக்கும் பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகள். டெக்னீஷியன் மற்றும் டைரக்டர் அனைவர்களுக்கும் நன்றிகள். ஆதரவு கொடுக்கக்கூடிய ரசிகர் மக்களுக்கு என்றென்றும் கடமைப்பட்டிருக்கேன். நிறைய கேள்விகள் நிறைய வருது, அதனால் குட்டி குட்டியாக நிறைய அது தொகுத்து வழங்குறேன். தேங்காய் உடைக்கிறச்ச அழுகுது, அதுக்கு நிறைய கவலை. தேங்காய் அழுக தான் செய்யும், பூசணிக்காய்னா அழுக தான் செய்யும், வாழைப்பழமெல்லாம் அழுக தான் செய்யும். அதனால தானே அழுகக்கூடிய பொருள்னு வச்சுருக்காங்க. என்ன அர்த்தம்? சாமிக்கு தேங்காய் உடைக்கிறச்சு அழுகுச்சுன்னா நமக்கு ஏதோ பெரிய கஷ்டம் வெளியில் ஓடிடுச்சுன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? ரொம்ப நாளாக இருந்த கஷ்டம் ஒன்று வெளியில் போகுதுன்னு அர்த்தம். இதுதான் அதனுடைய சூட்சம். உடனே என்ன பண்ணோம்? இன்னொரு தேங்காய் வாங்கி கொடுக்கணும், அவ்வளோதான். அதனால தான் எப்பவுமே இருமுடி கட்டுறச்செல்லாம் ஒரு 2 தேங்காய் வைக்கிறது எக்ஸ்ட்ரா. எதுக்கு? ஒன்று அழுகுச்சுன்னா இன்னொன்று உடைக்கணும். தேங்காவுடைய புனிதம் வேறு வேறு லெவல். எலுமிச்சப்பழம் மாதிரி. குருவாயூர் கிருஷ்ணர் கோயில் பக்கத்துலலாம் போனீங்கன்னா மம்மியூர்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் கிருஷ்ணரே பார்க்க வரணும். மம்மியூரில் போய் முட்டு உடைக்கணும். முட்டுன்னா தேங்காய். முட்டு உடைத்தல் சங்கடம் தீர்க்கிறதுன்னு அர்த்தம். எல்லா முட்டும் இருக்கும். கடனுக்கு முட்டு, நோய்க்கு முட்டு, கல்யாணத்துக்கு முட்டு, புருஷன் பொண்டாட்டிக்கு முட்டு, வீடு கட்டுறதுக்கு முட்டு, வண்டி வாங்கிறதுக்கு முட்டு, படிப்புக்கு முட்டு, அரசு கௌரவம் கிடைக்கிறதுக்கு முட்டு, அரசியல்வாதிகளுக்கு முட்டு, சத்ரு நாசத்துக்கு முட்டுன்னு நிறைய கோயில் இருக்குது. மம்மியூர் ரொம்ப ஃபேமஸ். கேரளாவில் தான் இந்த முட்டு உடைக்கிறதுனாவே பெரிய விசேஷம். அவங்க கூட உடைப்பாங்க. உங்கள் பேருக்கு நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்களோ அதுக்கு டக்குன்னு உடைப்பாங்க. உடையிறச்சு சரியா இல்லைன்னா சொல்லுவாங்க, இன்னொன்று எடுத்துன்னு வந்துடுங்க, அவ்வளோதான். அது இன்னொன்றும் சரியில்லாமல் போகும். அப்போ நமக்கு இதை அந்த சங்கடம் ஓடுது, அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இன்னொன்று எடுத்துன்னு வாங்குவாங்க. இன்னொரு ரசீட் போட்டு கொடுத்தோன்னே அது உடஞ்சோடனே சரியாயிட்டோன்னே ஓகே சூப்பர். புரியுதா? அப்போ எவ்வளோ தொலைவு நமக்கு அந்த தேங்காய் காப்பாற்றுதுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுதான் சூட்சமம். கேரளாலெல்லாம் உடையிற முட்டு தப்பாக இருந்தால் ஒன்றுமே பயப்பட மாட்டாங்க. போய் இன்னொரு ரசீட் போட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அவ்வளோதான், உடஞ்சி தான் முடிஞ்சு போச்சு. டிப்ரெஷனுக்கு போயிட்டு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்ட வரைக்கும் போயிடுவாங்க. அந்த யூடியூப்பை பார்க்குறது, இந்த யூடியூப்பை பார்க்குறது, ஒரே நாளில் போயிட்டு நரசிம்மர் கோயிலில் உட்காந்தா கோடீஸ்வரர் ஆகலான்னு ஓடினீங்கல்ல, அது போல தான். தேங்காய் என்றது அழுகும், உடையும், சிதற உடையும். சப்போஸ் உடைக்கிறச்ச சுக்கு சுக்கா ஆனால் கூட நல்லது. நம்மளுடைய கஷ்டம்லாம் சுக்கு சுக்கா ஆகுறதுன்னு அர்த்தம். அது 2ஆக உடையலைன்னா நிறைய பேருக்கு கஷ்டமாயிடும். சரி, அப்படி கஷ்டமாக இருந்தால் இன்னொரு தேங்காய் வாங்கி கொடுங்க, அவ்வளோதான். அது போல தான் சிதற்காய் மட்டும் சிதறணும்னு பார்க்குறீங்கல்ல, எல்லா கஷ்டமும் தீரணும்னு. தெய்வமும் அது போல் உங்களை சிதறி உங்களுடைய காயை ஏற்று சிதறி கொடுத்ததுன்னு அர்த்தம். அந்த சிதற்காய் சிதறினா சந்தோஷம். தெய்வத்துக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று உடைச்சா மனசு கஷ்டம்.
இது எந்த விதத்தில் நியாயம்? தேங்காயில் தேங்காயே கயிறு கட்டி மாலை போடுவாங்க, போடக்கூடாது. மட்டைக்காய் தான் போடணும். மட்டைக்காய் தான் அனுமனுக்கு, மட்டைக்காய் பைரவருக்கு. அதே போல் தீபத்துக்கு ஹோமத்துக்கெல்லாம் மட்டைக்காய் கொடுக்கலாம். சாய்பாபா கோயிலில் அந்த தீபம் எரிஞ்சுக்கினே இருக்கிறதுக்கு மட்டைக்காய் வாங்கி கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஐதீகம், சம்பிரதாயங்கள். அதனால் இந்த தேங்காய் அடுத்த வாட்டியெல்லாம் உடஞ்சிது அழுகிச்சுன்னா வருத்தப்படாது. அப்பாடா நம்ம கஷ்டம் தீர்ந்ததுனாலும் ஓடிடுங்க, இன்னொரு காய் வாங்கிக்கிங்க, ஹாப்பியாக இருங்க. புரியுதா? அதுதான் அதனுடைய சூட்சமம். இதுதான் தேங்காவில் இருக்கக்கூடிய அமைப்பு. தேங்காய் மாதிரியே தான் செருப்பு. புது செருப்பை வாங்கி ஒன்று டோக்கன் போட்டு விட்டுட்டு போ, இல்லை டோக்கன் இல்லாமல் வேறு எங்கேயாவது விட்டுட்டு பணம் கொடுக்குறதுக்கு ஒரு 20 ரூபா 30 ரூபா கொடுக்குறதுக்கு பயந்து சாமிக்கிட்ட போயிட்டு கூட செருப்பு இருக்குமா செருப்பு இருக்குமா செருப்பு இருக்குமான்னு யோசிக்கிறது. அது எப்படி? அது சப்போஸ் கோயிலுக்கு போகிறச்ச செருப்பு களவாடி போயிட்டாங்கன்னா சனியுடைய தாக்குதலிருந்து நமக்கு முழு நிவர்த்தின்னு அர்த்தம். செருப்பு எங்கேயாவது போகிறாங்கன்னா அவங்களுக்கு அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, இது போல் சனி பாதிப்பு இருந்து சனி திசையில் இருக்கவங்களுக்கு தான் அப்படி போகும். போச்சுன்னா என்ன அர்த்தம்? சனியால் இருந்த இதெல்லாம் பாதிப்பெல்லாம் போகுதுன்னு அர்த்தம். சனி கொடுக்க போகக்கூடிய நமக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகுதுன்னு அர்த்தம். பெரிய அளவு அனுகூலம் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். செருப்பு போயிடுச்சுன்னா வேறு செருப்பு கொஞ்சம் காஸ்ட்லி செருப்பு தான், பரவாயில்ல, நமக்கு தான் பெரிய கஷ்டம் போதில்ல. அதுதான் இந்த செருப்புடைய மகிமை. அது எல்லாருக்கும் காலவு போகாது. நமக்கு எதாவது கெட்ட நேரம் இருந்து அது வெளியில் போனோன்னா தான் சனியுடைய அமைப்பில் செருப்பு திருடு போவோம், இல்லைன்னா செருப்பு யாராவது எடுத்து வச்சுப்பாங்க, இல்லை செருப்பு எங்கேயாவது மறந்து விட்டுருவீங்க. மறந்து விட்டுட்டு வந்துடுவீங்க ஒரு 100 கிலோமீட்டர். ஐயோ, சில டைமில் திருப்பி போய் கூட செருப்பு எடுப்பாங்க. அது உங்கள் விருப்பம். ஆனால் செருப்புக்கு இந்த ஒரு அற்புதமான அமைப்பு நம்ம முன்னோர்கள் அந்த காலத்திலே கொடுத்தது தான். நிறைய பேர் இந்த கோயிலிருந்து விபூதி குங்குமம் நிறைய எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அங்கங்கே கொட்டி அதை புழுத்து வைக்கிறது, நல்லா காய வச்சு. சிலர் இந்த கோயில் விபூதி தான் யூஸ் பண்ணுவாங்க, இந்த கோயில் குங்குமம் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ மற்ற கோயில் குங்குமம் விபூதியை எடுத்துன்னு வராதிங்க. உங்களுக்கு தேவையான விபூதி குங்குமம் மட்டும் வச்சுக்கோங்க. சரி, என் வீட்டில் நிறைய விபூதி இருக்குது செல்வி, நிறைய குங்குமம் இருக்குது செல்வினா எல்லாத்தையும் எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையானதை மட்டும் வச்சுக்கோங்க. மற்றது செவ்வாய் வெள்ளி தவிர நீர்நிலையில் கரைச்சி விட்ருங்க. அது கடலாக இருக்கட்டும், ஆறாக இருக்கட்டும், எங்கேயாவது இருக்கட்டும். ரொம்ப அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். நல்ல விஷயம் ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். இது இந்த அமைப்பு புரியுதுங்களா? இந்த மாதிரி விபூதி குங்குமம் கூட ரொம்ப சேர்த்து அங்கங்கே கொட்டி வைக்காதீங்க வீடு ஃபுல்லாக. இந்த கோயிலுது, அந்த கோயிலுது, இப்படி கோயிலுது. எல்லா கோயிலும் போங்க. சிலர் இந்த கோயில் குங்குமம் தான் வச்சுப்பாங்க, சிலர் இந்த கோயில் குங்குமத்தை மட்டும்தான் வச்சுப்பாங்க. அது மாதிரி வைங்க, அது ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மற்ற கோயில் அதாவது பசுஞான விபூதி இருக்கும், அதே போல் தாளம்பூ குங்குமம் இருக்கும். அதோட சில கெமிக்கல் குங்குமம்லாம் இது பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நெத்தியெல்லாம் கருப்பாயிடும். அது போல் தேடி வாங்குங்க. நான் கூட எதாவது கொடுக்குறதெல்லாம் வச்சுருந்தப்போ நெத்தி கருப்பாயிடுச்சு. ஏன்னா எல்லாம் கெமிக்கல். இப்போ தான் மாற்றுறேன். எந்த கோயிலில் போனாலும் வச்சு விட்றாங்கல்ல, இப்போல்லாம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுது, நானே வச்சுக்கிறேன். எதில் தான் கலப்படம் இல்லை. அப்போது சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தால் போதும்னு ஆயிடுச்சு இப்போல்லாம்.
பசுஞ்சாண விபூதியே கிடையாது இப்போது, எல்லாம் கெமிக்கல் விபூதி. தேடி வாங்குங்க. பசுஞ்சாணம்னு நெட்டில் போட்டால் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாம்பிள் வாங்கி பார்த்துட்டு அப்புறமா பண்ணுங்க. தாளம்பூ குங்குமம் நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஒரிஜினல் தாளம்பூ குங்குமம்லாம் இன்றைக்கி வரைக்கும் கிடைக்குது. சிரத்தையாக பண்ணுறவங்களாம் இருக்காங்க. அவங்கள பற்றி இப்போ நான் பேசினா அது விளம்பரம் ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்களே தேடி கண்டுபிடிங்க. நான் எப்படி தேடி கண்டுபிடிச்சேன் அதுபோல். ஸோ இந்த தேங்காய் உடைக்கிறது, செருப்பு காணாத போகிறது, விபூதி கொட்டி வைக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பாருங்கள். யூடியூப்பில் யாராவது எதாவது சொன்னாங்கன்னா உடனே சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட ஓடிட வேண்டியது தான். டிப்ரெஷனில் உன்னை நம்புறது இல்லை, நீ வணங்குற தெய்வத்தை நம்புறது இல்லை, நீங்கள் வணங்குற குலதெய்வத்தை நம்புறது இல்லை, உங்களுடைய திறமைகளை நம்புறதில்லை, மந்திர ஜபத்தை நம்புறதில்லை. காரிய சித்தி மாலைன்னு ஒரு மந்திரம் நான் தனித்தனியாக கற்றுவேன். டெய்லி 11 முறை அது பாட்டு ஓட விட்டிங்கனாவே உங்களை காப்பாற்றும்னு சொல்லுவேன். அபிராமி அந்தாதின்னு ஒரு மந்திரம் அவ்வளோ அனுகூலத்தை தரும். சொல்ல மாட்டீங்கல்ல. கோளார் பதிகம்னு ஒரு மந்திரம் கேட்க மாட்டீங்கல்ல. எவ்வளோ பெரிய பக்தியை நம்ம காப்பாற்ற. அனுமன் சாலிசான்னு ஒரு மந்திரம், நரசிம்மர் காயத்ரின்னு மந்திரம். இந்த டிப்ரெஷன் இருக்கவங்கெல்லாம் கேட்டு பாருங்கள், எந்த அளவுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு உதவி செய்யுதுன்னு பாருங்கள். மனசஞ்சலம், மரண பயம்லாம் இருந்தால் மகா மிருத்யுஞ்சய மந்திரம். துர்கை கவசத்தை கேளுங்க. ஆங்ஸைட்டிக்கெல்லாம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். ஆன்மீகம் நமக்கு ஒரு கடல். இந்த கடலை வாழ்க்கை ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலாம், வாழ்க்கை முடிஞ்சாலும் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 23/12/2024 முதல் 29/12/2024, மார்கழி 8 முதல் மார்கழி 14, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய வாரப்பலனை பார்க்க போகிறோம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளியேற்றத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சுலபமாக செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய அற்புதமான காலகட்டம். தெய்வ வழிபாட்டில் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு விளக்கேற்றுவது மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்களை குறைக்கும். வண்டி வாகன மாற்றங்கள், உள்ளூர் வெளியூர் பயணங்கள், மேலதிகாரிகளுடைய பொறுப்புக்கு மேலதிகாரிகளுடைய கொடுத்த வேலைக்கெல்லாம் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். பெற்றோர் பெரியோருடன் மனத்தாங்கல் இல்லாமல் இருப்பது நன்மை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இருந்த இழுபறி படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். வசந்தங்களை வரவேற்கக்கூடிய நல்ல வாரமாக காணப்படுகிறது. தெய்வ வழிபாட்டுக்கு ஏற்றப்போல் வயிறு உபத்திரம்தான் மேஷத்துக்கு முக்கியம். அதேபோல் லோ பிபி, ஐபிபி எல்லாம் தூக்கமின்மையால் ஏற்படும். சிறிது கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அரசு துறை, அரசியல்வாதி அமைப்பு அனுகூலம் கிடைக்கும். நல்ல வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சனியால் அற்புதமான வேலையாட்கள் டக்கு டக்குன்று கிடைப்பது ஒரு தெம்பை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் மரண பயம் நீங்குவது கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியார், பிள்ளைகள் விஷயம் அற்புதமான ஏற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் எல்லோரும் உங்களை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஆதரவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் மீதே உங்களுக்கு கவலை இருக்கும். நான் எல்லோரையும் பார்த்து கொள்வதைப் போல் என்னிடத்தில் யாரும் இல்லையே, இது எந்த விதத்தில் நியாயம் என்று. ஆனால் தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். எனவே பதட்டம் வேண்டாம், கவலை வேண்டாம்.
சுறுசுறுப்புக்கு பங்கம் இல்லாமல் இழுத்து போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் மேஷத்திற்கு உரித்தான வேலைகள். அது இன்று வாரம் அல்ல, எல்லா வாரமும் அப்படி தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோகம் மாற்றம், தொழில் மாற்றம். பிள்ளைகள் விஷயத்தில் அற்புதமான ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். பெரிய அளவு அனுகூலம் காணப்படும். சுபகாரிய தடைகள் நீங்கும். துணை அல்லது துணைவியார் நீண்ட நாட்களாக உங்களுக்காக சில விஷயங்களை செய்து வைத்து அதில் உங்களுக்கும் அவர்களுக்கும் இருந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திற்கு வேண்டிய அசையமசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். பூமி சம்பிரதாய விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். பெரிய அளவுக்கு ஏற்றங்களும் லாபங்களும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் தனிப்பெரும்பான்மை செல்வாக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. உத்தியோகத்தை மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைப்பது ஆனந்தமான அமைப்பு. தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக ப்ரெஷர் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கழுத்து சுளுக்கு, முதுகு தண்டுவடமெல்லாம் சிறிது கூட குறையில்லாமல் பார்த்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை கும்பிடுவது பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த தடைகளை தவிடுபடியாக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கேதுவுடைய மூலமந்திரத்தை தினமும் யூடியூபில் கேட்க கேட்க குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் நீண்ட நாட்களாக இருந்த இடைவெளிகள் குறைவது ஆச்சரியமான முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ரிஷபத்திற்கு இந்த வாரம் ஏற்படும். வாகன மாற்றங்கள் எல்லாம் தைரியமாக செய்து கொள்ளக்கூடிய ரிஷபம் புத்திசாலிகள். யோசித்து கொண்டே இல்லாமல் டக்கு டக்கென்று ஏயில் வாங்கி பியில் கொடுப்பது, பியில் வாங்கி சியில் கொடுப்பது போன்ற தைரியமாக சில ரிஸ்க்குகள் எல்லாம் எடுங்கள். வெற்றி பெறுவது கன்ஃபார்மாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு அற்புதமான அமைப்பையும் விரயத்தையும் காப்பாற்றும். சுபவிரய பிராப்தம் ஏற்படுத்தும். பிள்ளைகள் வாழ்க்கையில் காணப்பட்டிருந்த தடைகள், நோய்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் கன்ஃபார்மாக உணவு குழாய் செரிமானங்கள், வயிறு சம்பந்தப்பட்ட செரிமானங்களில் அதிக கவனமாக பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்காரர்கள் மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலமான அமைப்புக்கு செல்லக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை கன்ஃபார்மாக ஏற்றி கொடுக்கும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. பாகிஸ்தானத்தில் 6-11 செவ்வாய் நீச்சமாகி இருப்பதனால் ஜவாப் ஜாமீன் கொடுத்தீர்கள் என்றால் பெரும் நஷ்டம் வந்துவிடும். எதற்கு உங்களுக்கு இது என்பதை குடும்பத்தார் வெய்யவார்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பேசினால் இந்த ஃபோன் ஏதோ ஃபோன் கேட்கவில்லை, சிக்னல் சரியில்லை என்று கட் செய்துவிட்டு பணம் கேட்கிறார்கள் என்றாலே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை போல் ஏதாவது ஃபோனில் பேசி தப்பித்து கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு மிதுனத்துக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், வியாபாரம், படிப்பு, உத்தியோகம் அற்புதமான ஏற்றத்தை சனி பகவானால் பெறுவீர்கள். பெரும் தொழிலதிபர்களுக்கு அற்புதமான காலகட்டம். வங்கிகள் கடன், பழைய கடன்கள் செட்டில் செய்வது, திடீரென்று வங்கிகளில் உங்கள் மீது சட்ட வழக்கெல்லாம் இருந்ததெல்லாம் சுமூகமாக முடிப்பது போன்ற விஷயங்களெல்லாம்
ஆக்குமூரமான அமைப்பையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கோபதாபம் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகளோட தேகாரக்கும் வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், ஹார்மோன் குறைபாடுகள், மன அழுத்தம் எல்லாம் கவனம். அதே சமயம் சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பதனால் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழில் அபிவிருத்தி, வியாபார அபிவிருத்தி, படிப்பு அபிவிருத்தி என்று தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு வழிபாடு பெரிய அளவு அனுகூலத்தையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பிதிர்தோஷ நிவர்த்தியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதேபோல் பெரிய பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணமாக மாறும். கடகராசிக்காரர்கள் புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய நல்ல காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுத்தி தரும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக பார்த்துக்கொள்வது வயிறு என்பதை திருப்பி திருப்பி சொல்வதில் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கழிவு பாதையில் சிறு உபத்திரமும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர சுய மருத்துவம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், இளம் வயதை சார்ந்த கடகராசிக்காரர்கள் பெரும் வெற்றியும் பெரும் அனுகூலத்தையும் பெறுவார்கள். அதே சமயம் கண்டிப்பாக வாகனங்களில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் நல்லதெல்லாம் அனுப்பிக்காமல் ஹாஸ்பிட்டலில் போய் படுக்க வேண்டியது வரும். நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாகனத்தில் எதுக்கு வித்தை என்பதை யோசித்து கொள்ளுங்கள். பொறுமை கடைபிடிக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலம் ஏற்பட அற்புதமான காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம். நவகிரகத்தில் சனி வழிபாடு பெரும் ஏற்றத்தையும் பெரும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். துணை அல்லது துணைவியாருடன் தேவையில்லாத மனக்கசப்பு ஏற்படுத்தி வாழ்க்கையில் தனிமைப்பட்டு போய் நிற்கக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். எல்லாம் இருக்கிறத விட்டுவிட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டால் தேவையில்லாத வரட்டு கௌரவத்தால் எல்லாம் இழக்கக்கூடிய ராசிக்காரர்களாக சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள். பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், பிள்ளைகளுடைய வண்டி வாகனம், பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், பிள்ளைகளாலே தேவையில்லாத மன பாதிப்பு அதிகரிக்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். எனவே எப்பொழுதும் தேக ஆரோக்கியத்தில் கால்வலி, முதுகு வலி, ஹார்மோன் குறைபாடுகள், காது மூக்கு தொண்டையால் பாதிப்பு என்று சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் நோய் உபத்திரமும் மன அழுத்தமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதில் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியமான அமைப்பாக காணப்படுகிறது. வியாபாரத்தில் அதீத கவனம் பெரிய அளவு வெற்றிகளையும் பெரிய அளவு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம். காதல் அமைப்பாக இருந்தாலும் கல்யாண அமைப்பாக இருந்தாலும் வெள்ளை கொடி காட்டிக்கொண்டோ வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டோ டோட்டல் சரணாகதி ஆகி ஈகோவையெல்லாம் விட்டு தப்பித்து கொள்ளவில்லை என்றால் வரக்கூடிய காலகட்டம் சனி பயிற்சி எல்லாம்
உங்களை வேறு லெவலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். செல்வி சொன்னதுனால இப்படி ஆச்சுன்னு அப்புறமா என் மேலே பழிய போகிறதோட புத்திசாலியாக இருக்கிறது உங்களுடைய சாமர்த்தியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு சிம்மராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களால் சேரில்லாது உட்கார்ந்து ஒரு 20 நிமிடம் ஏதாவது ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொள்வது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு, எடுத்த காரியத்தில் ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு மரண பயத்தை நீக்குவதுடன் தேக ஆரோக்கியத்தை புது பொலிவு ஏற்படும். கண்டிப்பாக தேகத்தில் இந்த தொற்று நோய்களால் தேவையில்லாத உபத்திரம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் அதீத கவனம், சர்வ சத்ரு நாசம், பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி, தொலைதூரத்தில் இந்த நல்ல செய்தி, திடீர் அதிர்ஷ்டம், ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் பெறுவது, உத்தியோகத்தில் அதி அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம், எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைப்பது, பெரிய அளவுக்கு சங்கடத்தை தீர்க்கும், உத்தியோகத்தில் அதி அற்புதமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கை ஏற்படுத்தும், செல்வாக்கு கூட நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தையும் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக தொழில் சார்ந்த பயணம், உத்தியோகம் சார்ந்த பயணம், வியாபாரம் சார்ந்த பயணம் டக்குன்று அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு கன்னிக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, டக்கென்று சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, ஆச்சரியமான அனுகூலத்தையும் பெரிய அளவு நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதம் பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தடைகள் தவிடுபடியாப்பது கண்கூடாக பார்க்கலாம். புதிய தொழில் அமைப்பு, உத்தியோக அமைப்பு, வியாபார அமைப்பு போன்ற முயற்சிகள் எடுக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஜோதிட நேரத்தில் இப்பொழுது பார்க்கக்கூடிய ராசி துலா. துலா ராசிக்காரர்களுக்கு அற்புதம், ஆனந்தம் ஏற்படுவதற்கு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு நன்மை ஏற்படுத்தி தரும், சுபவிரயத்தை தரும். வார்த்தைகளே மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். மனதில் இருந்த பாரங்கள் குறையும். குடும்பத்தாருடன் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அசையாம சேப்பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மன அழுத்தம் தீரும். பிள்ளைகளுக்காக தேவையான ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள் எல்லாம் செய்து கொடுப்பீர்கள். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த தொழில் அமைப்பெல்லாம் டக்குன்று மாறும். எந்த பயணங்கள் தடை என்று நீங்கள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த பயணமெல்லாம் கிடைக்கும். விசாவுடைய ட்ரம்ப்பே வந்தாலும் விசா உங்களுக்கு கிடைக்கும். ஆச்சரியமாக இருக்கும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம், கடல் கடந்து வேறு ஊர்களுக்கு மாறுவதெல்லாம் ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தைரியமாக தொடங்குவார்கள். ஸ்டார்ட் அப்பை அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலா. எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். கழுத்து வலி, முதுகு வலி, கால் வலி மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும். சுளுக்கு கூட திடீரென்று பிரச்சனை ஏற்படுத்தலாம். மற்றபடி மனதிற்கு பிடித்த எல்லா விஷயங்களும் கை கொடுக்கும். சோம்பல் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை. மே மாதத்துக்கு வரையும் இதயத்தில் ஏதாவது உபத்திரம் இருந்தால் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் தவறாகிவிடும். ப்ரெஷர், பிபி, லோ பிபி எல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும்.
அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு எல்லா விதத்திலும் ஏற்றத்தை கொடுத்தாலும் தேக ஆரோக்கியத்தில் சில்லடை கொடுப்பார். சில்லடை என்றால் சில்லறையை ஏற்படுத்துவார். அந்தளவுக்கு அதீத கவனமாக இருப்பது துலா ராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தில். டக்கென்று குடும்பத்தில் புது வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்களாக மனதில் இருந்த பாரங்கள் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். அனுகூலமான அமைப்பு, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் வழிபாடு தொழிலை டெவலப் பண்ணிவிடும். தொழிலில் இருந்த பாதிப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் காது, மூக்கு, தொண்டை, சளி தொந்தரவு, பற்களில் உபத்திரம் மட்டும் கவனம். டக்குன்ற அனுகூலமான அமைப்பு காணப்பட்டால் தூக்கத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு காட்டும். உடற்பயிற்சி அதிகமாக செய்யக்கூடிய அனுஷம் நட்சத்திரக்காரர்கள், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மை. அந்த அளவுக்கு உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது விருச்சகத்திற்கு முக்கியம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். நீண்ட நாள் தடைகள் தவிடுபடியாக்கும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கலெல்லாம் தீரும். தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கும் பெரிய அனுகூலமும் பெரிய சந்தோஷத்தை தரும். தொழில் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி. தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். செவ்வாய் நீச்சமாக இருப்பதனால் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பம் ஏற்படும். வழக்கு, எதிரிகள் விஷயத்திலெல்லாம் சிறிது கவனமாக பார்த்து கொள்வது நன்மை. வழக்கு போன்ற பிரச்சனைகளில் சிறிய கவனம் கூட பெரிய அளவு கஷ்டத்திலிருந்து பாதுகாக்கும். உறவுகளுடைய கோபதாபத்தை அதிகமாக பார்த்து கொள்வது முக்கியம். உறவு முறையில் சிறிய கோபதாபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்துவதற்கு உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாகும். நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். செல்வாக்கு கூடக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்கள் வாழ்க்கை மாறுவது விருச்சிகத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. தனுசு ராசிக்காரர்கள் அதீத கவனமாக இருப்பது சுக்கிரன் வழிபாடு. சுக்கிரன் நவகிரகத்தில் கும்பிட சத்ரு நாசம், ரோக நாசம். தேக ஆரோக்கியத்தில் கண்ணு வலி, நரம்பு வலி, முதுகு வலி, கழுத்து வலி. திடீரென்று அதிக டிராவல் பண்ணதுனால் முட்டி வலி. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண்ணு வைத்து கொள்வது நன்மை தரும். பிள்ளைகளை அரவணைத்து கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும். மன அழுத்தத்தில் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி வரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த நீண்ட நாள் சிக்கல்கள் படிப்படியாக தீரும். அதேபோல் உத்தியோகத்தில் ஏதாவது மாற்றங்களோ இல்லை வேறு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். அதை உடனடியாக சரி செய்து கொள்வது நன்மை. அசையாமசையா பொருள் சேர்க்கையால் ஆனந்தமும் பரமானந்தமும் பெரிய சந்தோஷத்தை தரும். சிக்கல் இல்லாத வாழ்க்கை பெரிய அளவு வெற்றிகளையும் பெரிய அளவு அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் விற்பது வாங்குவதில் மட்டும் சிறிது விரயங்கள் ஆகாமல் டாக்குமெண்ட்டுகளை சரியாக வைத்து கொள்வது நன்மை. நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், ஏற்றம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவது ஆச்சரியம். உத்தியோகத்தில் அது அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு தனுசுக்கு காணப்படும். சுபகாரியத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம்.
குடும்பத்தில் உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, இரத்த பந்த உறவுகை என்று அனுகூலம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்களெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய தனுசு சந்தோஷத்தில் திளைக்கும். அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் தனுசுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். யோக பலமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதம். நவகிரகத்தில் இருக்கக்கூடிய திங்கள் சந்திரன் வழிபாடு மன அழுத்தத்தை தீர்க்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும். லாபம், சந்தோஷம், திடீர் அதிர்ஷ்டம். சூரியன் 12இல் மறைவதனால் மேலதிகாரிகள் ப்ரமோஷன் தடைகள்லாம் நீங்கும். தேகாரோக்கியத்தில் கண்டிப்பாக வயிறு, முதுகு, கால் மிக மிக கவனமாக பார்த்து கொள்வது முக்கியம். மேலதிகாரிகள் விஷயத்தில் டக்குன்று நல்லது நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் சிறிய சண்டை பெரிய அளவு கஷ்டத்தையோ பெரிய அளவு சங்கடத்தையோ ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். பயணங்கள் வசந்தத்தை ஏற்படுத்தும். வசந்த கால பயணங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள், எந்த பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். திருமணத்தில் இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் திருமணமெல்லாம் கைகூடுவது இல்லை, நான் அப்புறமா செட்டில் ஆகிட்டு பண்ணிக்கிறேன் என்றால் அப்பொழுது எப்பொழுது ஆவது, நீங்கள் எப்பொழுது செய்வது. என்ன இருந்தாலும் அதற்கெல்லாம் சுபகாரியத்தில் நோ என்றே சொல்லக்கூடாது. சுபகாரியத்தில் எஸ் என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்கள் புத்திசாலி. மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சந்திரன் வழிபாடு புது குடும்பத்தை உருவாக்கி தரும். திருமணத்தில் ஏற்கனவே டைவர்ஸ் கேஸ் போட்டுக்கொண்டு பெறும் அல்லாடி கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்திலிருந்து ஒரு புத்துணர்வு கிடைக்கும். ஒன்று மீண்டு சேருவது இல்லை பிரிந்து போகிறதுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது மகரத்துக்கு ஏற்றம். வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைக்கக்கூடிய மகரம் தைரியமாக தொடங்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனம் விட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதுமே நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டும். தேகாரோக்கியத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். இதயத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தவர்கள், சுவாசத்தில் ஏற்கனவே உபத்திரம் இருந்தவர்கள் மருந்து மாத்திரைகளை எல்லாம் நீங்களே எடுத்துக்கொள்ளாமல் மருத்துவ ஆலோசனை எடுக்கணும். நவகிரகத்தில் புதனுக்கு வழிபாடு செய்ய செய்ய நன்மை. எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஏற்படும். உத்தியோகத்தில் அற்புதமான ஏற்றம் மன நெகிழ்வை ஏற்படுத்தும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், வாங்குவது விற்பது சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் கைகூடும். டக்குன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமை மாறும். உத்தியோகத்தில் அதி அற்புதமான ஏற்றம் நம்பிக்கை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். உறவு முறையில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும். புதிய தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தால் கும்பம் தொடங்கலாம். இழுபறியாக இருந்த சிக்கலெல்லாம் தீர்வது மனதில் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்றத்தை தரும். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். வியாபாரிகளுக்கு இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்க்கும். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது டக்கென்று நல்ல செய்திகள் வரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். ஏற்கனவே நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருபவர்கள் மருந்து மாத்திரைகளை தவற விடுவது தேவையில்லாத பாதிப்பை தரும். புது பொறுப்புக்கு வரலாம். ப்ரமோஷன் தடை கண்டிப்பாக நீங்கும். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தும். வீடை புதுப்பிப்பது, வீடுக்கு வேண்டிய பொருள்களை வாங்குவது போன்ற விஷயமெல்லாம் டக்கென்று நடக்கும். வாகனங்களிலே திடீரென்று புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். கும்பராசிக்காரர்களுக்கு இருந்த தடைகளை தவிடுபடியாக்குறது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம்.
மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலம், நம்பிக்கை, செல்வாக்கு உயர்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, உத்தியோகத்தில் மேன்மை அடைவது, படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடையெல்லாம் நீங்குவது. அற்புதமான காலகட்டம். செல்வாக்கு கூட கூட கண்கூடாக பார்க்கலாம். செவ்வாய் நவகிரகத்தில் வழிபாடு செய்ய செய்ய பிதிர்தோஷம் நீங்கும், தடைகள் நீங்கும். செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு உணவளிக்க நன்மை தீரும். கண்டிப்பாக பற்கள், கழுத்து, காது, மூக்கு, தொண்டை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுபகாரியத்திலிருந்து சிக்கலெல்லாம் தீரும். நல்ல நல்ல விஷயங்கள் அனுகூலம் காணப்படும். சுபவிரயம் அதிகமானாலும் கடன் அமைப்பு ஏற்படும். இந்த கடன் அமைப்பு ஏற்படுவதனால் சனிக்கிழமை மதியம் 1லிருந்து 2 மணிக்குள் சாப்பாடு ப்ளஸ் எலுமிச்சப்பழ ஊறுகாய் தானம் கொடுப்பது நன்மை. வியாபாரத்தில் காணப்பட்ட சிக்கல் தீர தீர மனதில் இருந்த சங்கடங்கள் தீரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தொழிலில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நிலைமையெல்லாம் மாறும். தொழில் சார்ந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும். கோளார் பதிகத்தை மட்டும் கேட்பது ராகு கேதுவால் இருந்த மன அழுத்தத்தை தீர்க்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவுகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும். காதல் அமைப்பு பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். சந்தோஷமும் ஆச்சரியம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய தொழில் மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். கூட்டு தொழிலில் இருந்தவர்கள் தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டே 10 வருஷத்தை ஓட்டினவர்கள் கூட இப்பொழுது ரிஸ்க் எடுப்பார்கள். இதில் வெற்றி பெறுவீர்கள். சிறிய வயதில் இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேன், மீடியா துறை, சினிமா துறை, சங்கீத வித்வான்கள் எல்லாம் பேர், புகழ், கௌரவம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 23/12/2024 29/12/2024 வரை உள்ள இந்த ஒரு வாரத்திற்கு உண்டான பலன்களையும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்து மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.